ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நடந்திருக்கு. அடுத்த வணிகத்திற்குண்டான நம்ம லெவல்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நேற்று என்னெல்லாம் நம்ம பேசணும், என்னமெல்லாம் தாக்கம் இருந்தது அப்படிங்கிறதை நம்ம பார்த்து விடலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி நமக்கு 24,000 புட் 24,100 கால். அப்போ அதோட மிட் வந்துட்டு 24,050 அப்படிங்கிற இது பேசியிருந்தோம். அதே போல் நம்மளுக்கு பேரல் ஏரியாவும் நமக்கு அதே தான் இருந்தது. இன்னைக்கு மார்னிங் வீடியோவில் நம்ம இது கொடுத்துருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல தான் இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அதற்கு மேலே நிலை பெறாமல் கீழே வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் ஏரியா நம்ம இது கொடுத்துருந்தோம் 23,885. ஸோ அதை எவ்வளோ தூரம் தாக்கு பிடித்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே புரியும். அப்போ மார்க்கெட்டில் நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நமக்கு கண்ட்ரோல் ஏரியா, பேரல் ஏரியா, காமன் ஏரியா இதெல்லாம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இது எல்லாமே 23,950 கால்புட்டோட டேட்டாவோட அடிப்படையில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் நமக்கு ஒன்றே செய் நன்றாக செய் தொடர்ச்சியாக செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையே ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐடிஎம் ஸ்ட்ரைக் இதை பற்றி நம்ம பார்த்துட்டே வர்றோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு இதற்கு பேஸ் பண்ணி நமக்கு ஜூலை 21ஆம் தேதி வந்துட்டு ஒரு பெய்டு வெபினார், ஆன்லைன் வெபினார் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இதில் கலந்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9842610908. டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஸ்பாட்டோட பேசிஸில் ஒர்க் பண்ணுவீங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வழியாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கையும், அது போக இந்த எட்ஜ் ரேஞ்சை பேஸ் பண்ணி நம்ம ஐடிஎம் இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி கணக்கீடு பண்ணணும் அப்படிங்கிற இன்டெப்த் நாலேஜ் வந்து அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இணைபவர்களுக்கு வந்து நமக்கு 1 month மெம்பர்ஷிப் ஃப்ரீயும் நம்ம கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 விதமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கு. 23,950 ஸ்ட்ரைக் தான் நமக்கு டிஃபரன்ஸ் 25 புள்ளிகளுக்கு கீழே நமக்கு இருந்தது க்ளோசிங் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 80 ரூபா காமன் ஏடிஎம். ஏன்னா 87, 71, 80 காமன் ஏடிஎம். இந்த 80 ரூபாய் ஜீரோவை நோக்கி பயணம் பண்ணணும், அதுதான் கான்செப்ட். அப்போ நமக்கு இந்தியா விக்ஸ் எப்படி இதாகுது, டிகே எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது 80 ரூபாய் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் மைனஸ் அப்போ 24,030 இங்கே 23,870. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைக் இல்லை, 24,030ங்கிற ஸ்ட்ரைக் இல்லை. அதனால என்னன்னா ரவுண்ட் ஆஃப் 100 பண்ணுறதுனால 24,050 23,850 ஒரு எட்ஜ் லெவலாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது 80 + 80னா 160. அப்போ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 24,110 இந்த பக்கம் 23,790 கிடைக்கும். அப்போ இதில் ரவுண்ட் ஃபிகர் நமக்கு 23,800 24,100 எடுத்துக்கலாம். அப்போ அதை பேஸ் பண்ணும்போது 23,850 24,050 ஸ்ட்ரைக் நமக்கு கிடைக்குது. இதோட டோட்டல் வித் அதாவது டோட்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது 200. நம்ம வைட் ரேஞ்சு கண்டுபிடிச்சது 23,800 24,100. இதோட டோட்டல் வித் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 300. இப்போ நேற்று எங்கே சிந்தட்டிக் ஃபியூச்சர் முடிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா 16 ரூபாய் கால் ஆப்ஷன் ஜாஸ்தி. அப்போது 23,966. அப்போ இந்த 200 நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா இந்த 850க்கு 116 ரூபாய் இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 84 ரூபாய் இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதே 23,800 காலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 166 ரூபாய். 24,100 புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 134 ரூபாய். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 300. அப்போது இந்த ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த 24,050 புட் ஆர் 23,850 கால் இது யார் ஒருவர் 200க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ தான் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும். அதே போல் 23,800 கால் 24,100 புட்டில் யாராச்சும் ஒருத்தர் 300 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கும். அவ்வளோதான் லாஜிக். இதை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும்.
இங்க பாருங்க 24,050 புட். நம்ம வந்து 84, அதுக்கு அடுத்தது வந்துட்டு 200 அப்படிங்கிற லாஜிக். இது யாரோட பண்றீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு 23,850 புட்டுக்கும் காலுக்கும் 24,050 புட்டுக்கும் நம்ம பண்றோம். அப்போ இவங்க என்ன பண்ணலன்னா, இன்னைக்கு தேதி பாருங்க 80க்கு கீழே பெருசாவே சஸ்டெயின் ஆகல. நம்ம எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் இவங்களுக்கு? 84 ரூபா கொடுத்திருக்கோம். 23,850 காலுக்கு என்ன கொடுத்திருக்கிறோம்? 116 ரூபா கொடுத்திருக்கோம். சோ என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப டோட்டலா இவங்க 200க்கு மேல கடைசி நேரத்துல தான் தக்க வச்சிருக்காங்களே தவிர, மத்தபடி டோட்டலா 200 புள்ளிகளுக்கு மேல இவங்க சஸ்டெயின் ஆகலைனால 23,850க்கு கீழே இவங்க நிலை பெற மாட்டாங்கன்ட்டு இவங்க சொல்லிட்டாங்க. அதே போல நம்ம 23,850 கால் இங்கேயும் பாருங்க, இவங்களும் 200 ரூபாய்ங்கிறத தாண்டல. 116க்கு மேல பெருசா சஸ்டெயினே ஆகல. உங்களுக்கு இது பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்ப 850 கால் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. புட் ஆப்ஷன் தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சாச்சு. அதே மாதிரி 24,100 புட் ஆப்ஷனுக்கு அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது 23,966 நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரோட நேற்றைய க்ளோஸ். நீங்க ஸ்பாட்டுக்கு கணக்கீடு பண்ணுவீங்க, நான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் கணக்கீடு பண்ணியிருக்கேன். 134, 300. இவங்க 300 இவங்க டச் பண்ணவே இல்லை. அதனால மார்க்கெட் வந்து 23,800க்கு கீழே போறதுக்கான வாய்ப்பு இங்க இல்லை அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சாச்சு. அதே மாதிரி 23,800 கால் இவங்களும் என்ன ஆகல, அந்த 166க்கு மேல சஸ்டெயினே ஆகல. அப்ப கால் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல பேஸ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அதற்கப்புறம் வந்து பாருங்க, இதோட ரொம்ப முக்கியமானது 24,000 புட்டு தான். இந்த 24,000 புட்டுக்கு நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ 34. இன்னைக்கு மார்க்கெட்ல அதோட லோவே 34 தான். இங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 34. அப்போ எவ்வளவு தூரம் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதற்கு அடுத்தது பாருங்க, மீட்டிங் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். காலையில ஃபர்ஸ்ட் லோ வந்து 23,850ங்க. என்னென்ன வாய்ப்புகள் இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நீங்க செக் பண்ணலாம். 23,850. இதெல்லாம் நமக்கு மெம்பர்ஷிப்ல இணையறவங்களுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருவோம். இங்க பாருங்க, காலையில இவங்க இந்த இடத்துல மீட் பண்ணவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மீட் பண்ணவே இல்லை. அப்ப காலையில 67 ரூபாய் இவங்க லோ வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஹை, புட்டோட ஹை வந்துட்டு 60, அதாவது அந்த சேம், அதாவது இவங்க 2 பேரும் மீட் பண்ணவே இல்லை. ஆனால் அதற்கு அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல கால் மட்டும் லோ கட் ஆயிருக்கு, புட் ஹை கட் பண்ணல. இதான் காமா எஃபெக்ட்ல சொல்லுவேன். 2 பேருமே விலை வீழ்ச்சியில என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா டிகே நடந்திருக்கு. இந்த டிகே நடக்கும்போது 23,850 கால் லோ கட் ஆகுறாங்க. ஆனால் 24,050 புட் என்ன ஆகலன்னா 200 ரூபாய்க்கு மேல வரல. இதே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இவங்க 116க்கு கீழே வந்துட்டாங்க. 116 நம்ம பேசுனது அது கீழே வந்தாச்சு. அப்பவும் 24,050 புட் வந்துட்டு 200க்கு மேல மெயின்டைன் பண்ணல. அது மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அங்க ஒரு க்ளூ கொடுத்திருந்தோம். அப்ப மார்க்கெட்ல 23,850க்கு கீழே மார்க்கெட் வரல. 23,850 கால் 116ங்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூ கட் ஆயிருச்சு. ஆனா 24,050 புட் 200க்கு மேல போயிட்டு சஸ்டெயின் பண்ணாம கீழே வந்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல இதுல என்னென்ன வாய்ப்புகள் நடக்குங்கிற ஆய்வு பண்ணுங்க. நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம். அங்க இருக்கிற ஹிண்ட்டை கொடுத்துருந்தோம். அங்கதான் மார்க்கெட் வந்து திருப்பி மேல இந்த இடத்துல நம்மளுக்கு ரெக்கவர் ஆச்சு. அப்ப இதெல்லாமே நமக்கு ஒரு பீட். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீண்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கால் ஆப்ஷனுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஏன் ஜாக்பாட் கிடைச்சதுன்னா, இங்க 34 ரூபாயிலிருந்து திருப்பி 140 ரூபா சடனா
23,900 கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹12லேருந்து ₹80. ஸோ அதற்கு காரணம் இந்த எஃபெக்ட்ஸ் இருந்தது. இதை நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மார 24,000 கால் புட் போடுறேன். அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி வொர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. காலையில உங்களுக்கு மீட் நடந்த இடம் 67. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீட் நடக்கல உங்களுக்கு இந்த இடத்துல. திருப்பியும் ஈவினிங்கும் நமக்கு இந்த மீட் நடக்கல. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ 34 தான் உங்களுக்கு புட் ஆப்ஷன் மீண்டும் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 34லிருந்து 160 மட்டும் போறக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. இது நடக்கலாம், நடக்காம போகலாம். இன்னைக்கு இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய பவர்ஃபுல்லாவும் இல்ல, ரொம்ப வீக்காவும் இல்ல. ஏ டீம் டிகே ஆனதுக்கு அப்புறம் டிகேல இருந்து தான். இது பார்த்தீங்கன்னா வந்து சிகரம் தொடு படத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தொட்டி மேல இருப்பாரு. கீழ எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்காகல கீழ பிட் பாக்கெட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அத எப்படி கண்டுபிடிச்சீங்கம்போது எல்லாத்தோட தல மேல பார்த்து இருந்தது. நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட 3 பேர்த்தோட தல தான் கீழ யார் பர்ஸ் வச்சிருக்காங்க பார்க்கிறதுன்ட்டு. அப்போ இந்த ஜாக்பாட் பார்க்கிறவங்க என்னன்னா, மார்க்கெட்ல ஹை கட் பண்றவங்கள பார்க்கிறத விட, லோ கட் பண்ணிட்டு லோல இருந்து யாரு? அதுதான் உங்களுக்கு ஹீரோ ஜீரோக்கு உண்டான அடையாளமே. அதனால இதை உன்னிப்பாக நீங்க கவனிக்க வேண்டும். இப்ப அடுத்த வணிகத்துக்கு உண்டான பேஸ்டு. இன்னும் நமக்கு செட்டில்மென்ட் பிரைஸ் வரல. இப்ப மார்க்கெட் கடைசி நேரத்துல ஒரு மொமெண்டம் பண்ணுனதுனால, உங்களுக்கு வந்து மாறுபட்ட லெவல்ஸ் கிடைக்கலாம். இருந்தாலும் நான் வந்துட்டு 23,950 கால் 174 புட் வந்து 148. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 26 புள்ளிகள். அப்ப மார்க்கெட் வந்து 23,975 இருக்கிறதா ஒரு அர்த்தம். ஸோ எதுவா இருந்தாலும் சரி, 23,950 நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இதோட ஏடி மீட்டிங் பாயிண்ட் 160. அப்ப 150ன்னு எடுத்துட்டா 24,100ம் இந்த பக்கம் எடுத்தோம் 23,800 இது வரும். இப்ப நமக்கு சிந்தெடிக் ஃபியூச்சரோட க்ளோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ₹26 ஜாஸ்தியா இருக்கிறனால 23,976. அப்ப 23,800 காலுக்கு நான் எல்டிபி அடிப்படையில சொல்றேன். ஆனா செட்டில்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கு 176. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,100க்கு வந்துட்டு 124. இத டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 300 வந்துரும். ஸோ இத பேஸ் பண்ணி இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி வொர்க் பண்றாங்க? அப்ப இதில் யாராவது ஒருவர் ₹300க்கு மேல இருந்தால் என்ன நடக்குது? இருவருமே 300க்கு கீழ இருந்தால் என்ன நடக்குது? அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இருவருமே 300க்கு கீழ இருக்கிற வரை மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பாங்கங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்தலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 24,000 கால் 23,900 புட் குடுத்துருக்காங்க. 23,950 வந்து நம்மளுக்கு மிட். அதுக்கு மேல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன மாரி தாக்கங்கள் இவங்க ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறதை பார்த்துக் கொள்ளலாம். மார்க்கெட்ல ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது வரைபடத்தை பேஸ் பண்ணி நடக்கல. சப்ளை அண்ட் டிமாண்ட பேஸ் பண்ணி நடக்கிறது இல்ல. முழுக்க முழுக்க கணக்கீட்டின் அடிப்படையில தான். அதுல ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம ஸ்ட்ரைக்க இன்ட்ரின்சிக் வேல்யூவ கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தொடர்ச்சியா ஆய்வு பண்ணாலே உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு பிரேக் அவுட்ல இருக்காங்களா, இல்ல ஒன் சைட்ல இருக்காங்களா, அல்லது சைட்வேல இருக்காங்களா, வால்டைல் இருக்காங்களாங்கிறது எல்லாமே நீங்க வந்து ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். இது அனைத்துமே முடிந்து போனதற்கு அப்புறம் இல்ல. நம்ம இதற்கு உண்டான எப்படி கால்குலேஷன் எடுக்கணும்னு நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம். இது யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணி லவ் லெட்டர் டெய்லி எழுதுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.